கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுகவுக்கு நீங்க விரும்பி போனீங்களா இல்ல அவங்க உங்களை அழைச்சல? அவங்க ஒரு கூட்டணியின் தலைமையில் இருப்பவர்கள் தான் அழைக்கணும். புரியுதுங்களா? தலைமையில் இருக்கிறவங்க அழைச்சாதான் அங்க போக முடியும். அப்பதான் அந்த கூட்டணி வெற்றி பெறும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவிலிருந்து தேமுதிகவுக்கு தொடர்ந்து வளைப்பு வந்து கொண்டிருக்கு. ஆனா அபிஷியலா நம்ம யார்கிட்டயும் எங்கேயுமே பேசல. இதான் உண்மை. அதைத்தான் நான் பத்திரிகையாளரிடம் சொல்லிட்டு இருந்தேன். அதனால அதுக்கு பிறகு ஈஷா போய் வந்த பிறகு இது பெரிய பூம் ஆயிடுச்சு. நம்ம அதிமுக பிஜேபியோட போறோம் அப்படின்னு வரும்போது எல்லா கட்சியில எங்கள் நிர்வாகிகள் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், நீ இனிமேல் டைம் இல்லை அப்படிங்கிறப்போ அப்போ திமுகல அழைப்பு வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லார் விருப்பமும் திமுகவாக இருந்ததால் அண்ணன் எடப்பாடியார் ஒரு பிஜேபியை கூப்பிட்டு சைன் பண்றாரு, பாமகவை கூப்பிட்டு 18 சீட் கொடுத்து ஃபைனல் பண்றாரு. ஏன் தேமுதிகவட்ட கடைசி வரைக்கும் அழைக்கவே இல்லைங்க அவரு? அதனாலதான் எல்லாருமே அங்கதான் பிரேக் ஆகுறாங்க. இதாங்க நடந்த உண்மை. அப்போ உங்க கூடயே நாங்க நம்பிக்கையா இருந்து எங்களை விட்டுட்டு உங்களை விட்டுட்டு ஓடன அந்த 2 கட்சியை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க சைன் பண்றீங்கன்னா, அப்ப தேமுதிகவை பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய நினைப்பு என்ன என்பது எல்லாரும் அன்னைக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திமுகல இருந்து அழைப்பு வந்ததுன்னா அதை எல்லார் விருப்பமும் அதுவாக இருந்ததுனால நாங்க திமுகல கூட்டணி அமைத்தோம், அறிவாலயம் சென்றோம், அண்ணன் ஸ்டாலினை சந்திச்சோம். அந்த கூட்டணி உடன்பாடு ஆனது. ஒரு ராஜ்யசபா அப்படின்றது அப்புறம் 10 சீட்டு தரப்படும் என்பதும் அப்ப பேசப்பட்டது. அதுதான் அவங்க கொடுத்தாங்க. அது ராஜ்யசபாக்கு சுதீஷ் போனாரு, இப்ப பதவியேற்றுட்டார். இந்த 10 தொகுதியும் எங்க வேட்பாளரை நிறுத்தி இப்ப நாங்க தேர்தல் களத்துல சந்திச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ராஜ்யசபா சீட்டை பத்தி குறிப்பிட்டீங்க. இப்ப அண்மையில பரப்புரையில ஈடுபட்டு இருக்க திரு எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலயும் போகும்போது சொல்லும்போது நாங்க 2026 தான் அவங்க ராஜ்யசபா சீட்டு தரோம்னு உறுதியளித்தோம். ஆனா இடையில தரோம்னா எங்கேயும் சொல்லல. ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் உறுதி சொல்றோம். இல்ல அதுதான் நான் இன்னைக்கு அண்ணாமலையார் கோயில்ல காமிச்சல இருக்கு. இது வரைக்கும் அரசியல் நாகரிகம் கருதி அதை எங்கேயுமே நான் காமிக்கல. ஏன்னா அரசியலில் அந்த கண்ணியம் நாகரிகம் ரொம்ப முக்கியம். அவங்க எழுதி எனக்கு சைன் பண்ணி கொடுத்ததை இன்னும் நான் வீட்டுல வச்சிருக்கேன். ஸோ அவர் தொடர்ந்து இதை எங்க மேலேயே தவறாக அவர் சொல்ல ஆரம்பிச்ச போதுதான் அதற்கான விளக்கத்தை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு என்னை கொண்டு போனது அண்ணன் எடப்பாடியார் தான். இல்லாட்டி அதை பத்தி நான் பேசியும் இருக்க மாட்டேன். அந்த பேப்பரை அங்க திருவண்ணாமலையில காமிக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அவர் தான் சொல்றாரு, நாங்க எங்க சொன்னோம், நாங்க சொல்லல அப்படிங்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அதிமுக அலுவலகத்துல நடந்தது இதுதான். நீங்க ஏன் அதுல வருஷம் குறிப்பிடாம சொல்றீங்க? நீங்க போடுங்க வருஷம், நான் அப்பதான் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு நான் உரிமையா கேட்டேன். அப்போதான் அவர் சொன்னதையும் நான் இன்னைக்கு சொன்னேன். புரட்சி தலைவர் அம்மா காலத்துல வருஷம் போடுறது இல்லம்மா, என் வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வெறும் பேப்பர் தாம்மா, நான் ஒரு வார்த்தை சொன்னதுதான் மாற மாட்டேன். அது நம்பிக்கையினர். அந்த நம்பிக்கை நாங்க 100% நம்பினேன் நாங்க எல்லாருமே. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் இல்ல அதான் அது சைன் பண்ணது 24ங்க. 25ல தாங்க ராஜ்யசபா இம்மிடியட் வருது. தரல. தரலன்னா கூட நாங்க ஏத்துக்க தயார் தாங்க. ஆனா அவர் அதை சொல்லாம இப்ப கிடையாது 26ன்னு எங்கேயுமே சொல்லல. எங்க கிட்டயும் சொல்ல. சரி போன்லயாவது அதை சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்லாம அவர் பேசினது ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல தான். அப்பதான் யாரும் சொல்றதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொன்னதுதான் எல்லாரும் மனம் உடைஞ்சு போனது அங்கதான். அப்ப யாரும் சொல்றாங்கன்னா அப்ப நான் என்ன யாரோவா என் கட்சிக்கு என்ற கேள்விதான் அங்க வந்தது. எல்லாரும் கொஞ்சம் நான் கேட்டேன். அப்புறம் அண்ணனை போன் பண்ணி நான் பேசினேன் அவர்கிட்ட. நான் போன் பண்ணி ஏன்னா இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்க? நீங்க 26 தான் கொடுக்க போறேன் நீங்க என்கிட்ட சொல்லிதான் நானே எங்க கட்சிக்காரர்கிட்ட சொல்லி இருப்பேன். அதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா பிரஸ் மீட்ல அதை நீங்க சொல்றீங்க. நான் எங்க சொன்ன பொது வெளியெல்லாம் சொல்லலையே. 26ல தான் நாங்க தருவோம்னு அவர் மனசுல நினைச்சிருந்தாரேனோ. எங்க கிட்ட சொல்லவே கிடையாது. யாரோ சொல்வதற்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்ன அந்த வார்த்தை தான் அது ரொம்ப மனசு எல்லாரையும் பாதிச்சு. ஏன் அப்படி சொன்னீங்க என்பதை நான் கேட்டேன். இல்லையே நான் சொல்லலையேன்னாரு. இல்லைன்னு சொன்னது உண்மை. எல்லா பிரஸ்லயும் அது வந்திருக்கு. நீங்க வேணா ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி விடுமா, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னாரு. அப்பவும் அப்படிதான் சமாளிச்சார். ஆனா அவங்க எதிர்பார்க்கல நீங்க திமுகவுக்கு போவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. எப்படி எதிர்பார்க்கலாம்? அவங்க கூட தான் நம்ம இருக்கோம், ஈஷால பேசுறோம், எல்லாம் நட்போட தானே இருக்கோம். இப்பயும் நான் பார்த்தா பேசுவேங்க. அரசியல் வேறுங்க, நட்பு வேறுங்க. அந்த அரசியலில் அந்த மாண்பு கண்ணியம் கட்டாயம் எல்லா கட்சிக்கும் இருக்கணும். அதான் எங்களை கேப்டன் சொல்லி வளர்த்திருக்காரு.
அதனால நாங்களும் வெயிட் பண்ணோம். அவருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸே தெரியலங்க. என்ன காரணமா இருக்கும் உங்க அழைக்காம? அதுதான் இப்பதானே நானே பார்க்கிறேன். என்ன காரணம்? அமைச்சர்கள் கிட்ட தெரியல. எங்களுக்கே தெரியல. ம். இந்த வரை முழு டிசிஷன் எடுக்க போறது அவர்தான். நீங்க யாரும் இன்டர்ஃபியர் இப்ப நீங்க கேட்ட நம்பர் அவர் கொடுக்க முடியாதுன்றனால அந்த மாதிரியா இல்ல நீங்க ஏதாவது டிமாண்ட் பண்ணீங்களா? எனக்கு இத்தனை இந்த டிமாண்ட்ன்றது ஒண்ணுமே இல்லையே. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே 41 சீட்ல நின்றுருக்கோம். அதுக்கப்புறம் சரிங்க. நான் இப்ப சொல்றேன். 0.5 கட்சிங்கிறாரு. இப்பதான் சொல்றாரு. ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும், ஒவ்வொரு பிரச்சாரத்திலயும் சொல்றாரு. இப்பதான் அத நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ, ஏன் 5 எம்பி சீட் எப்படி குடுத்தீங்க? நான் கேட்கிறேன் இப்ப அண்ணன் எடப்பாடியார் இந்த பிரஸ் மீட் மூலமா. ஓகே நாங்க 0.5 கட்சின்றது 2024ல அவருக்கு தெரியலையா? அன்னைக்கு 5 எம்பி சீட் எப்படி குடுத்தீர்றீங்க நீங்க? அப்படி பார்த்தா 30 எம்எல்ஏ சீட்டுக்கு சமம் 5 எம்பி சீட்டுன்றது. அப்போ அந்த 30 சீட் அவர் குடுக்கணும்ல. நாங்க அத கேட்கவே இல்லையா அவர? அன்னைக்கு தெரியலையா 0.5 கட்சி? ஏன் இப்போ உங்க கூட்டணிக்கு வரலன்ன உடனே ஏன் ஒரு பிரச்சாரத்திலயும் அவரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளருங்க அவரு. பேச்சாளர் கிடையாது. வந்தா மக்களுக்கு என்ன செய்யணும்? எப்படி நாட்டை முன்னேற்றணும்ன்றது தான் அவர் பிரச்சாரம் இருக்கணும். அத விட்டுட்டு எதிர்க்கட்சிகள கூட விட்டுட்டு அவருடைய ஒன்லி ஃபோக்கஸ் தேமுதிகவா தான் இருக்கு இன்னைக்கு. அப்போ இப்ப புரியுது அவருக்கு தேமுதிக எவ்ளோ வேல்யூபிள் ஒரு கட்சின்றது இன்னைக்கு அவருக்கு புரியுது. அதனால தான் ஒரு பிரச்சாரத்திலும் தேமுதிகன்னு பேசுறாரு. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.